الشفاعة هب لنا بالقيامة مشفقا وهب لنا من دعاء سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் முஃமினூன் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை தொடங்குகிறான். அந்த முஃமின்கள் யார் என்று சொல்லி வரும் பொழுது, தொழுகையிலே அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற தொடரிலே அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது, ஜக்காத்தை பேணுதலாக நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான தூண்களில் 5 தூண்களில் ஜக்காத் என்பது பிரதானமான ஒன்று தூண். ஜக்காத் என்பது யாருக்கு எவ்வளவு எவைகளிலிருந்தெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. இந்த உலகத்தில் இஸ்லாம் சொல்லியதை போல் ஒரு பொருளாதார திட்டம், உன்னதமான ஒரு திட்டம், எப்படி சம்பாதிப்பது, எப்படி செலவழிப்பது, எல்லாவற்றையும் பொருளாதார ரீதியான ஒரு உன்னதமான வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்லி காண்பித்திருக்கிறது. அதிலே நாம் உழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா யாருக்கும் இதில் அல்லாஹ் உரிமை கொடுக்கவில்லை. ஹதீஸிலே வருகிறது, நபியும் முர்சலுன் வலா மலக்குன் முகர்ரபுன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு மலக்கும் சரி, அவனுடைய பரிசுத்தமான ரசூல்மார்களும் சரி, அல்லாஹு தஆலா தானே தீர்மானித்து விட்டான். அல்லாஹ் தான் எப்படி அதிலே ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற அளவை, எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்பதை, யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவனே தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டான். ஜக்காத் கொடுக்கப்படக்கூடிய பொருள்கள் தங்கம், வெள்ளி, அதாவது பண மதிப்பு, கையில் உள்ள இருப்பு பணம், விற்பனை பொருள்கள், கடை வச்சிருக்கிறாரு, சரக்குகள் இருக்கிறது அல்லவா, அந்த விற்பனை பொருள்கள். அது மாதிரி நம்ம டெபாசிட் போட்டு வச்சிருக்கிறோம்னு சொன்னாலும் அந்த டெபாசிட் பணமும், அதே போல் நமக்கு வரக்கூடிய கடன்கள் இருக்கிறது, அது வரும் கடன் என்று சொன்னால், வாரா கடன் சிலது இருக்குது, வரக்கூடிய கடன் தாங்கிறது கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா அதுவும் ஜக்காத்தில் கணக்கிடப்பட வேண்டும். நம்முடைய கால்நடைகள், நம்முடைய விளைச்சல் பொருள்கள், தங்கம், வெள்ளி, கால்நடைகள், விளைச்சல் பொருள்கள், இவைகள் தான். மற்றதெல்லாம் அதனுடைய உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்று வந்துவிடும். ஜக்காத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மார்க்கத்தினுடைய ஒரு பிரதானமான கடமை. ஏதோ வருஷத்துல ரமதான் மாசத்துல கொஞ்சம் எடுத்து ஏதாவது அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அல்ல. அருமையானவர்களே, அது துல்லியமாக கணக்கிடப்பட வேண்டும், பிறை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்பட வேண்டும். அதிலே கூடுதல் குறை, கூடுதல் என்பது அது சதக்காவாகிவிடும், தான தர்மங்கள் என்ற ரீதியிலே வந்துவினே அல்லாது இது கரெக்டா சரியா கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். 100க்கு 2 ரீதியில கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஜக்காத்தை ஒரு மனிதர் முழுமையாக அவர் கொடுக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அதில் ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் என்பது இருக்கிறதே, நஷ்டமில்லாத வியாபாரம். உலகத்துல எந்த வியாபாரத்திலையும் கூட நஷ்டம் வரலாம், லாபம் வரலாம். ஆனால் ஜக்காத்தை ஒரு மனிதர் கொடுத்தால் அது நஷ்டமில்லாத, அல்லாஹு தஆலா அதுல 2 விஷயத்தை வாக்களிக்கிறான். ஒன்று தூய்மை, இன்னொன்று வளர்ச்சி. ஜக்காத் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமா அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹு தஆலா தூய்மை ஏற்படுத்துகிறான். ஒமா ஆதைது மின் ஜக்காத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிக ஹுல் முضعفون. யார் ஜக்காத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி கொடுக்கிறார்களோ அதை நாம் அவர்களுக்கு இரட்டிப்பாக்கி கொடுப்போம் என்று சொல்கிறார். அதனாலே முதலாவது தூய்மை, இரண்டாவது வளர்ச்சி என்று ஜக்காத்தை பற்றி பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருவார். அது மாதிரி ஜக்காத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை, சட்டங்களையும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்துல சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணி நமக்கு சொல்லணுங்கிறது இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்கினும் தலைக்குமே. ஆனாலும் கூட அதனுடைய உண்மையை இன்னும் அழுத்தமாக மனதிலே பதிய வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள், வல்லாஹி மா நகஸத் மாலும் மின் ஸதகா. அல்லாஹ் மீ சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் மீ சத்தியமிட்டு சொல்கிறேன், சதகாவின் காரணத்தினால் பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னான். ஒருபோதும் அது பொருளாதாரம் குறையாது.
அது மாதிரி ரெண்டாவது சொன்னாங்க மாகாலத்தி ஜகாத் மாலன் இல்லாத ஜகாத் ஒரு பொருளோடு கலந்து என்று சொன்னால் அந்த அசல் பொருளையும் ஹலாக்காகிவிடும் சொன்னார். ஜகாத் ஒரு பொருளோடு கலந்து இருக்குது என்று சொன்னால் அதை கலத்தி விட்டால் அசல் பொருள் தூய்மையாகும். இல்லை ஜக்காத்தை எடுக்காமல் அதையும் சேர்த்து வச்சிருந்தா அசலும் சேர்ந்து அது நாசமாகிவிடும் சொன்னார். அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு இருக்காது. மூணாவது சொன்னாங்க மன் அத்தா ஜகாத் மாலிஹி ஃபகத் ذهب عنه شره. யார் ஒரு பொருளாதாரத்தினுடைய ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டானோ அதனால் வரக்கூடிய தீமைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விட்டான்னு சொன்னான். அதனால தீமைகள் வராதுன்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சத்தியமிட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியம். சங்கைக்குரியவர்களே, பொருளாதாரத்தினுடைய பாதுகாப்பு வளர்ச்சி இருப்பதோடு அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அது மாதிரி ஹதீஸிலே வருது அல் இஸ்திமால் பில் கைர், அந்த பணத்தை அல்லாஹ் நல்ல காரியத்திற்கு செலவழிப்பதற்கு நசீபு செய்கிறான். மீதி இருக்கக்கூடிய பணம் இருக்குதே அது வீண் விரயமாக அழிந்து போகாமல் தேவையில்லாத காரியங்களில் செலவழியாமல் தகுதியான நல்ல காரியங்களை செலவழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருகிறான். அது மாதிரி பிரதானமாக கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்புன்னு ஹதீஸ்ல வருது. கபரில் வேதனை வரும் பொழுது அனமாலு நான் அவருடைய பொருளாதாரம் என்று வந்து அங்கே நின்று உங்களுடைய வேதனையை பாதுகாக்கும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அதனால ஜகாத் என்பது ஏதோ கொஞ்சம் எடுத்து அப்படி இப்படி கொடுக்கிறது என்பது அல்லாது கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். ஜகாத்துங்கிறது காபிர்களுக்கு கொடுக்க கூடாது. தான தர்மம் கொடுக்கலாம் அவர்களுக்கு, அது வேற விஷயம். ஆனால் அவர்களுக்கு ஜக்காத்தோ ஃபித்ராவோ நதுரோ இது காபிர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சட்டம் சொல்லி காண்பிக்கிறது. அது மாதிரி ஸல்லல்லாஹு குடும்பத்தாருக்கு கொடுக்க கூடாது. ஸல்லல்லாஹு குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் லா தஹில்லு லி முஹம்மதின் வலா லி ஆலி முஹம்மதின். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருக்கோ ஜகாத்தினுடைய பணம் ஹலால் அல்லன்னு சொன்னார். அஹ்லுல் பைத்துகளுக்கு நபியினுடைய குடும்பத்தார்களுக்கு ஜகாத்தினுடைய பணம் என்பது ஹராமாகும், அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அது மாதிரி கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு. ஆனால் சிலைமாங்களுடைய சொல்லின்படி என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு கணவன் கஷ்டப்படுறார், மனைவி ரொம்ப செல்வாக்கா துட்டுள்ள ஆளா இருக்கிறாங்க, கொடுக்கலாமான்னு கொடுக்கலாம். மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கணவர் துட்டுள்ள இருக்கிறாருன்னா அவருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை, உள்ள பணத்தை அவங்களுக்கு உண்டான காரியங்களை செலவழிக்கிற பொறுப்பு அவருக்கு உள்ளது, அதனால அதை கொடுக்கணும். இப்ப அப்படி இல்லை, இவங்க ரொம்ப சீமாட்டியா இருக்கிறாங்க, அவரு கொஞ்சம் பலகீனமா இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்துல ஜக்காத்து கொடுக்கலாமான்னா சில இமாம்கள் அப்படி கொடுக்கலாம். ஏனென்றால் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டது இல்லை, அதனால அவங்களுக்கு கொடுக்கலாம் என்றதற்கான விளக்கம் எழுதுகிறார். அதே மாதிரி நம்முடைய உசூல்கள் ஃபுரூகள் இவங்களுக்கு கொடுக்க கூடாது. உசூல்கள்னா என்ன? தகப்பனாருடைய தகப்பனார் எந்த அந்த உசூல்கள். ஃபுரூன்னா நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளை, பேர பிள்ளைங்க, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. ஜக்காத்தினுடைய பணத்தை அங்கே எல்லாம் பரிமாறக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஜக்காத்தை பொறுத்தவரையில் நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுக்கலாம், உடன் பிறந்தவர்கள் சகோதரர்களுக்கு கொடுக்கலாம், சகோதரிகளுக்கு கொடுக்கலாம், நம்முடைய சாச்சா, மாமி, மாமா, இதர உறவுகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இதர உறவுகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. அது மாதிரி ஜக்காத் என்பதை ஒருவருக்கு சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு அந்த பணத்தை சொந்தமாக்கி கொடுக்கணும், அதுவும் ஜக்காத்தினுடைய முறைங்கிறது. ஆனால் நீயத்து வேண்டும். பரதான காரியங்கிற காரணத்தினால கொடுத்து முடிச்ச பிறகு அது வேணா ஜக்காத்துல சேர்த்துக்கிறோம் அப்படி இல்லை. கொடுக்கறதுக்கு முன்னாலே அது சம்பந்தப்பட்ட நீயத்து வேண்டும், இது ஜக்காத்துக்காக வேண்டி உள்ளது என்று நீயத்து வேண்டும். அது மாதிரி ஜக்காத்தை பொறுத்தவரையிலே தங்கம் அப்படிங்கிறது இருக்குது 10.5 பவுன் அளவு, வெள்ளிங்கிறது 610 கிராம். இவன் அந்த காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 2 ஒரே அளவுக்குள்ள ஒரு நிலையா இருந்துச்சு. இவன் தங்கமும் வெள்ளி இது ஏனி வச்சா ஏற முடியாத அளவுக்கு வித்தியாசமா இருக்குது. இவன் தங்கத்தை அளவு வச்சு கொடுக்கறதா வெள்ளி அளவு வச்சு கொடுக்கறதான்னா பெரும்பாலான இமாம்கள் ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய ஜக்காத் அவர்களுக்குத்தான் பயன்படக்கூடியதுங்கிறதுனால ஜக்காத்தை கவனித்து கொடுப்பது அது நல்லதுன்னு எழுதுறான். ஒரு 610 கிராம் வெள்ளி விலை யாருக்கு தெரியுமாங்க? 80 ரூபாயா? சரி, எப்படியோ அது ஒரு நாளைக்கு ஒரு ரேட்ல வருதுன்னு சொன்னாலும் 612 கிராம் அளவினுடைய வெள்ளி தோராயமா இப்ப உள்ளதுங்கிறது இல்ல. 612 கிராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய். ஒரு மனிதரிடத்திலே ஒரு வருடம் முழுவதும் எல்லா செலவுகளும் போக 60,000 ரூபாய் வந்துச்சு, உடனே ஜக்காத்து கொடுக்கலாம் மார்க்கம் சொல்லல. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்துச்சு, ஆனா செலவழிஞ்சு போச்சு ஒரு வருஷத்துக்குள்ள.
6 மாசத்துக்குள்ள செலவழிஞ்சு போச்சுன்னா ஜக்காத்து கடமை இல்லை அவருக்கு. ஜக்காத்தினுடைய அளவுக்கு ஒரு 60,000 ரூபாய் அளவுக்கு கிட்டத்தட்ட வருடம் முழுவதும் எல்லா செலவுகளும் போக மீதி அந்த பணம் இருந்துச்சுன்னா அது கணக்கு பார்க்கணும். அதுக்கு 100க்கு 2.5 ரீதியில கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்த அனுபவப்பட்டவங்கள்ட்ட கேளுங்க, உண்மையிலேயே அந்த பணம் பறக்கத்தாக இருக்கும். அது வளர்ச்சி அடையும், நமக்கு மகிழ்ச்சியை தரும், ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும். உண்மையானவர்களே, நான் அப்படி அனுபவம் உள்ள நிறைய பேர் இடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆள் சொன்னார், ஹசரத் நான் ஒரு பெரிய வியாபாரி, கொஞ்சம் யோசனையாத்தான் இருந்துச்சு, இந்த பணத்தை போட்டு புரட்டலாமே, பணத்தை போட்டு முதலோட சேர்ந்து கொஞ்சம் புரட்டலாமே, புரட்டினா இன்னும் கொஞ்சம் லாபத்தை உண்டாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அசத் மாதிரிலாம் ஒரு மாதிரியா சொல்றீங்க, அதனால கொடுக்கலான்னு ஒரு மாதிரியா நீயத்தை வச்சு கொடுத்தேன். நல்ல நீயத்தோட தான் நான் கொடுத்துட்டேன். ஆனா அடுத்த வருஷம் அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, நான் அல்லாஹ்வுடைய வசீல சொல்றேன். அதாவது அடுத்த வருஷம் அல்லாஹ் எனக்கு எந்த அளவுக்கு பரக்கத்தை செய்துட்டான்னு சொன்னா, எந்த பணத்திற்கு நான் ஜக்காத்தை கொடுத்தேனோ, 100க்கு 2.5ன்னா மீதி எவ்வளவு இருக்குது? 97 இருக்குது. 100க்கு 2.5 97. இப்போ நான் 100க்கு 2 பங்கு ஜக்காத்தை கொடுத்தேன். அடுத்த வருடம் என்ன செய்தேன் என்றால், எதற்கு நான் ஜக்காத்தை கொடுத்தேன் அந்த 97.5% அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஜக்காத்து கொடுக்கறதுக்கு எனக்கு நசீபத் தந்தாங்கிறார். அல்லாஹ் ஜக்காத்தை கொடுக்கிறது. அதனால பொருளாதாரத்தினுடைய அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது. அல்லாஹ் உங்களுக்கு அதிலே வளர்ச்சி அடைய செய்வான் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதனால்தான் சொன்னேன், நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம், குறைவில்லாத நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் தான். அதனால நாம அது விஷயத்துல கொஞ்சம் அசட்டையா இருக்கக்கூடாது. ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட பிறையில கொடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்த பிறை கணக்கிடம். ரமலான்ல ஏன் கொடுக்குறாங்கன்னா, ரமலான்ல 1க்கு 70ங்கிற ரீதியில சவாபு கிடைக்குங்கிறதுனால நம்ம ரஜபிலே கொடுத்து பழக்கப்பட்டவங்க ரஜபிலே கணக்கிடுறோம்னு சொன்னா கணக்கிட்டு வைத்துக் கொள்ளலாம், ரமலான்ல கொடுக்கலாம். ரமலான்ல கொடுக்கலாம், ஆனா கணக்கிட்டு வைத்து எப்பொழுது நம்ம அந்த கணக்கு எடுக்கிறோமோ அது குறிப்பிட்ட கணக்கு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே அதை கொடுத்து முடிக்க வேண்டும். அருமையானவர்களே, அதனால ஜக்காத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதருடைய மானசீகமான அழுக்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பி தருகிறார். கஞ்சத்தனம் என்பது மானசீகமான உள்ளார்த்தமான ஒரு அழுக்கு. அந்த அழுக்கிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பி தருகிறார். அது மாதிரி செலவு செய்வதற்கான பயிற்சி, தான் உழைத்து சம்பாதித்த பொருளாதாரத்தில் இருந்து ஒரு மனிதர் கொடுக்கிறாருன்னா இவர் மற்ற பொருளுக்கு ஆசைப்படுவாரா? இவரை தான் சம்பாதித்த பணத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த இழிநிலையிலிருந்து இவர் பாதுகாப்பை பெறுகிறார் என்று பார்க்கிறோம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி. அல்லாஹ் நமக்கு தந்தான் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்றி இருக்குது இல்லையா? கண்ணுக்கு நன்றிங்கிறது இருக்குது, காதுக்கு நன்றி, அவயவங்களுக்கு நன்றின்னு இருக்குது, பொருளாதாரத்திற்கு நன்றி. அது ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், இஹ்சானுக்கு பதில் இஹ்சான் தான். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களை வைத்திருக்கிறானே, அதற்கு நன்றியா கொடுக்க வேண்டும். அதனால பொருளாதார ரீதியான நன்றி என்று விளக்கம் எழுதுவார். அது மாதிரி செல்வந்தனுடைய ஆளுமையை வளர்க்கக்கூடிய ஒரு காரியம் என்று எழுதுவார். அது மாதிரி பொறாமையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம கொடுக்கிறோம்னு வைங்களேன், ஏழைகள் நம்ம பொறாமையோ நம்ம மீது பொறாமப்படக்கூடிய ஒரு நிலைங்கிறத விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அருமையானவர்களே, அதனால ஜக்காத் ஆனாலும் சரி சதக்காவானாலும் சரி, குர்ஆன்ல 2 வாக்குறுதி இருக்குது. ஒண்ணு ஷைத்தான் வாக்குறுதி கொடுக்கிறான், இன்னொன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அஷ்ஷைத்தானு யஇதுமுக்குல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. துட்டுக்கிட்டு செலவழிச்சிடாதீங்க, உங்களுக்கு வறுமை வந்துட போகுது. நான் துட்டு வச்சிருக்கிறவன் கொடுக்காம இருக்கிறதுனாலதான் துட்டு வச்சிருக்கான், அதனால கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அஷ்ஷைத்தானு யஇதுக்கும் ஃபக்ர். அல்லாஹ் உங்களுக்கு செலவழித்தால் வறுமை வந்துவிடும், கொடுத்துறாத என்று உங்களுக்கு ஷைத்தான் வாக்களிக்கிறான். அருவருக்கத்தக்க காரியங்களை அவன் உங்களுக்கு ஏவுகிறான். ஆனால் அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா அப்படி செலவழிக்கிற காரணத்தினாலே தன்னுடைய மன்னிப்பை தருகிறான் உங்களுக்கு. ஃபதுல்னா பொருளாதாரம். அல்லாஹ் தஆலா அதிலே பொருளாதாரத்தை உங்களுக்கு வாக்களிக்கிறான். நீங்கள் சீமானுக்கு கடன் கொடுக்கிறீர்கள், கொடுப்பது சீமானுக்கு கடன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் சொன்னான்னா, கடன் வாங்கினா கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கு கடன், உங்களுடைய சக்காத்தோ சதக்காவோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடன்னா இப்ப அல்லாஹ் திருப்பி தரதுல ரொம்ப ரோஷம் இல்லவல்லவா? அதனால
திருப்பி தருவதற்குண்டான நிலையிலே ரொம்ப ரோஷம் உள்ளவன் என்ற காரணத்தினால் தான் கடன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் அல்லாஹு தாலாவுக்கு கடன் கொடுப்பவன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுப்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். கடன் என்று சொல்வதன் வழியாக அல்லாஹு தாலா பன்மடங்காக திருப்பி தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம ஆசைப்படணும். அல்லாஹ் நமக்கு வளமான பொருளாதாரத்தை தர வேண்டும், ஜகாத்தை கொடுப்பதிலே இன்பம் பெற வேண்டும். அல்லாஹு தாலா வளமான பொருளாதாரத்தை தரணும், அது ஒரு பெரிய காரியம். அது மாத்திரமல்ல, முறையாக கணக்கிட்டு ஜகாத்தை கொடுப்பதிலே ஒரு ஆனந்தமும் இன்பமும் பெற வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உன்னதமான நசீபை பெற்றவர்களாக நம்மையும் நம் குடும்பத்தார் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.